ஒரு பையன் ஒரு லுக் போட்டான். அங்க பாருங்க, அருங்காட்சியகத்துல இருந்த ஓவியம் 1 சென்டிமீட்டர் நகர்த்திருக்கு. அவனுக்கு உடனே புரிஞ்சிச்சு, மைனஸ் போலி ஓவியம்னு. ஆனா பாதுகாப்பு காவலர் நம்பல, அவனை வெளியே தள்ளிட்டாங்க. அடப்பாவி. அந்த இரவுல போலீஸுக்கு ரிப்போர்ட் வந்தது, ஓவியம் மாத்திட்டாங்கன்னு. போலீஸ் கண்டுபிடிச்சாங்க, கொள்ளைக்காரன் மின்சாரம் போன 18 செகண்ட்ல காரியம் முடிச்சிட்டான். கால் தடயமும் இல்ல. எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க. அப்போதான் போலீஸ் அந்த பையனை பிடிச்சாங்க. அந்த பையன் 3 வினாடிலேயே கொள்ளைக்காரன் செஞ்ச காரியத்தை சொல்லிட்டான். முதல்ல கூரையில இருந்து கயிறு விட்டு உண்மையான ஓவியத்தை போலி ஓவியத்தால மூடிட்டான். அப்புறம் ஒரு மாற்று சாதனம் உபயோகிச்சு 2 ஓவியங்களையும் இடம் மாத்திட்டான். சரியா மாத்தி ஜன்னலை மூடிட்டான். பெர்ஃபெக்ட் கிரைம். ஆனா கொள்ளைக்காரன் யாருன்னு யாருக்கும் தெரியல. சரி, ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டாங்க. அவர் ஓவியத்தை பார்த்த உடனே ஒரு விஷயம் கவனிச்சாரு. ஒரு வித்தியாசமான வாசனை. பையன் ஒரு ஸ்னிஃப் எடுத்தான். உடனே கொள்ளைக்காரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். போலீஸ் அந்த பையன் சொன்ன இடத்துக்கு போனாங்க, ஒரு தெருவுக்குள்ள. ஓவியத்தை எடுத்த உடனே கொள்ளைக்காரன் பயந்துட்டான். அப்படியே பிடிபட்டுட்டான்.